கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண் வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆண் வந்து தன்னை இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வெளியே போட்டிருந்தாங்க. அந்த நபர் இறந்து வேற போயிட்டாரு. இந்த அளவுக்கு ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குதுல்ல நாட்டுல. கண்டிப்பா அதிக அளவில் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களான்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அப்போ ஒரு பெண் என்ன தப்பு பண்ணாலும் அவளை வந்து சட்டம் தண்டிக்காது அப்படிங்கிற, ஏன்னா பெண் என்பவள் பரிதாபத்துக்குரியவள், பெண் என்பவள் வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தவறான பிரச்சாரம். சினிமா மட்டும்தான் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நம்பி ஏமாறுகிற பெண்களும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகள்ல அதிகமான பேர் இருப்பாங்க. சார், இப்போ கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண் வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆண் வந்து தன்னை இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வெளியே போட்டிருந்தாங்க. அந்த நபர் இறந்து வேற போயிட்டாரு. இந்த அளவுக்கு ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குதுல்ல நாட்டுல. கண்டிப்பா இன்னைக்கு சூழ்நிலையில வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களான்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். என்னுடைய கருத்தை கேட்டா வந்து அதிக அளவில் சமூகத்தில் இந்த நாட்டு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுக்கு எவ்வளவு இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுல லேட்டஸ்டா சேர்ந்திருக்கிற உதாரணம் தான் நீங்க சொன்ன கேரள இளைஞருடைய சம்பவம். அந்த வீடியோல நம்ம பார்க்கும்போது தெரியுது, இந்த பொண்ணு தான் அவங்க கூட வந்து கிட்ட கிட்ட போய் நிக்கிறா வேணும்னே. வீடியோ எடுக்கிறதுக்காகவே ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக இந்த விஷயம் கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. ஆமா, அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவே இல்ல சார். எந்த சட்டமும் ஆண்களுக்கு இல்லாததுனாலதான் இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி தோணுது. ஆமா, பாருங்க, அந்த குடும்பத்தினுடைய ஒரே பிரெட் வின்னரா அந்த பையன் தான் அது இருக்கிறான். ஆமா, அவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. இப்ப அந்த பையன் செத்து போயிட்டான். அந்த குடும்பத்தை, அந்த அப்பா அம்மாவை யார் காப்பாத்துவாங்க? ஆமா சார். இவ்வளவு பெரிய கிரைம் அந்த பொண்ணு பண்ணிருக்கிறா. இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா அவ ஒரு பெண். அப்போ ஒரு பெண் என்ன தப்பு பண்ணாலும் அவளை வந்து சட்டம் தண்டிக்காது அப்படிங்கிற, ஏன்னா பெண் என்பவள் பரிதாபத்துக்குரியவள், பெண் என்பவள் வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தவறான பிரச்சாரம். உண்மையில சொல்ல போனா ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, the weaker sex or the sterner sex because of the weakness of the sterner sex towards the weaker sex ன்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல சொல்றதுனாக்கா, வீக்கர் செக்ஸ் என்று சொல்லப்படுகிற, பலவீன இனம் என்று சொல்லப்படுகிற பெண்கள் தான் உண்மையில் பலம் வாய்ந்தவர்கள். ஏன்னா ஆண்களின் பலவீனம் காரணமாக அப்படின்னு அந்த பழமொழி, அதை இங்கிலீஷ்ல ஒரு டங் ட்விஸ்டரா சொல்லுவாங்க அதை. ஸோ அதுதான் நிஜம். ஒரு பெண்ணுக்கு வந்து என்னை ஒருத்தன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டான், எனக்கு ஒருத்தன் அநீதி இழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரி கோலமா வந்து கேமராவுக்கு முன்னாடி அழுதாக்கா எல்லாரும் உச்சி கொட்டுவாங்க, அவளுக்கு சப்போர்ட் தருவாங்க. அதே செயலை வந்து ஒரு ஆண் செய்தாக்கா, கோழையா இருக்கானே, இவன்லாம் ஒரு ஆம்பளையா, கேமராவுக்கு வந்து முன்னாடி நின்று அழறானே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்காலஜிக்கலாவே சொசைட்டி அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆண் வந்து அழக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சட்டமும் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு, பெண்களுக்கு மட்டும்தான் சாதகமானதாக நிறைய சட்டங்கள் இப்போ இந்த விஷயத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபர் ஆண் இறந்ததுனால மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு ஜஸ்டிஸ் தேடுறோம். அவர் இறக்காம இருந்தா அந்த வீடியோ பார்த்தா நம்மளே தப்பா தானே சார் பேசிருப்போம். எனக்கு அது உள்ளுணர்வா தோணுற விஷயம் அதுதான். அவர் இறந்ததுனால மட்டும்தான் நம்ம வந்து அவருக்கு ஜஸ்டிஸ் தேடுறோம். இல்லைன்னா நம்மளும் அந்த பொண்ணை மாதிரி அவருக்கு தப்பா தான் நடந்துட்டு இருக்க பாக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு போயிட்டு இருப்போம். ஆமா, சோ இதுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது. பெண் என்ன சொன்னாலும் நம்புறாங்க. ஆமா. இன்னொன்னு, இந்த வரதட்சணை தொடர்பான வழக்குகள் வருது இல்லையா? ஆமா, வரதட்சணை தொடர்பான வழக்குகள், அப்புறம் குடும்ப வன்முறை வழக்குகள், இதுல வந்து முக்கால்வாசி பெண்கள் கொடுக்கின்ற பொய்யான வழக்குகள். இத வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே ஒரு அப்சர்வேஷன்ல சொல்லியிருக்காரு. பெண்களுடைய பாதுகாப்புக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை பல பெண்கள் மிஸ்யூஸ் பண்றது வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக வந்து
சட்ட திருத்தம் செய்ய வேண்டிய ஒரு கால கட்டாயம் இருக்குது இன்னைக்கு. ஆமா. ஒரு பெண் போய் ஒரு ஆண் மேல குற்றம் சொல்லிட்டா உடனே அதை எடுத்துக்கிட்டு போலீஸும் கோர்ட்டும் வந்து அந்த ஆண் மேல ஆக்ஷன் சரியான விசாரணை இல்லாம ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. எடுத்துறாங்க. ஆண்களுக்கான ஒரு தீர்ப்பும் இங்க இல்ல. ஆமா. ஆமா சார். இப்போ அட்டுல் சுபாஷ்னு ஒரு ஆண், ம். பெங்களூரை சேர்ந்த ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். அவன் வந்து ஒரு அவனுடைய மனைவி, பிரிந்து வாழ்கிற அவனுடைய மனைவி கொடுத்த பொய் புகார், அதன் தொடர் விளைவாக கோர்ட்டில் அவனுக்கு நடந்த பாதிப்புகள், இந்த இந்த மன உளைச்சல்கள் காரணமாகவே அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து வீடியோவே பேசி வச்சு, என்ன மாதிரி இன்னொரு ஆண் இந்த நாட்டில் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவா பதிவு பண்ணேன் சொல்லி வீடியோ பதிவு பண்ணிட்டு செத்து போயிருக்கான். அதுக்கு பிறகு சமூக நிர்பந்தங்கள் காரணமா அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணாங்களே தவிர, அதுக்கு பிறகு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு தெரியல. இன்னும் அவ ஜெயில தான் இருக்காளா அல்லது வெளியில வந்துட்டாளான்னு தெரியல. அது போலதான் இந்த பெண்ணும், நீங்க சொல்ற இந்த கேரள பெண்ணும் கூட இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப தவறான விஷயம். வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, பட் எந்த ஆக்ஷன் எடுக்கல. வழக்கு பதிவு பண்ணா போதாது, அரெஸ்டே பண்ணணும். ஒருத்தனுடைய தற்கொலைக்கு தூண்டுதலாக இருக்கிறதுங்கிறதே வந்து சட்டவிரோதம் தான், அதுக்கு அரெஸ்டே பண்ணணும். எஸ் சார். சார் இப்போ என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் வந்துட்டு அவங்களோட டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசியலுக்கு வந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து சினிமாவில் இருக்கிறாங்க, சடனா அரசியலுக்கு வந்துடுறாங்க. எதுக்காக சார்? அதாவது தனக்கு இதுக்கு பிறகு சினிமாவில் மார்க்கெட் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆனா தொடர்ந்து லைம் லைட்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, விளம்பர மோகிகள், விளம்பரத்துக்காக, ஆமா விளம்பரத்துக்காக அரசியலுக்கு வர்றதுங்கிறது நிறைய நடந்துட்டு தான் இருக்கு, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். இப்ப புது பிரவேசமா நம்ம விஜய் வந்திருக்காரு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். விஜயை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பிராண்ட் நான் பண்ண மாட்டேன். அவர் வந்து மார்க்கெட்ல இன்னைக்கும் உச்ச நடிகராக தான் இருக்காரு. அவர் நினைச்சா இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு கூட வந்து உச்ச நடிகராகவே இருக்க முடியும். ஆனா அதையெல்லாம் உதறிட்டு அவர் அரசியலுக்கு வர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அவர் எடுக்கிற முடிவுகள், அரசியலுக்கு வரணும்னு எடுத்த முடிவு ஓகே, நல்ல விஷயம். ஆனா அதுக்கு பிறகு அவர் எடுத்த முடிவுகள் வந்து அவர் சுத்தி இருக்கிறவங்க அவரை தவறான வழிநடத்தல் செய்யறாங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அவர் அரசியல் கட்சி தொடங்கின அப்பவே நான் பேசியிருந்தேன், சேனல்ல பேட்டி கொடுத்திருந்தேன். அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி தொடங்கிட்டாரு. ஆனா என்ன சொன்னாரு, நான் பாராளுமன்ற தேர்தல் இந்த கட்சி போட்டியிடாது, சட்டமன்ற தேர்தல் தான் போட்டியிடும் சொன்னாரு. நான் அப்பவே சொன்னேன், எதுக்காக பாராளுமன்ற தேர்தலை தவிர்க்கணும்? அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா எடுத்துக்கலாமே. எக்ஸ்பெரிமெண்டலா எடுத்துக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் வந்தாதான் அவருக்கு எவ்வளவு ஓட் பேக் இருக்குன்றது தெரியும். அப்பதான் அசம்பிளி தேர்தலில் வந்து அவருக்கு வந்து கூட்டணி பேரம் பேச முடியும். அவர் பாராளுமன்ற தேர்தல் தவிர்க்க நினைச்சது முதல் தவறுன்னு பேசியிருந்தேன். ரெண்டாவது வந்து மத்திய பாஜக அரசையும் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசையும் ரெண்டுத்தையும் வந்து ஒரே நேரத்துல வந்து அது கொள்கை எதிரி, இது வந்து அரசியல் எதிரி அப்படின்னு பேசினார். இதுவும் வந்து தவறான ஒரு நடைமுறை. ஒரு கட்சி புதிதா முளைச்சிட்டு வருதுன்னா 2 ஆளும் வர்க்கங்களையும் ஒரே நேரத்துல எதிர்த்துக்கிட்டு அது வளர முடியாது. ஏதாவது ஒரு கட்சியை மட்டும் தான் இவர் வந்து டார்கெட் பண்ணியிருக்கணும். தமிழ்நாட்டு அரசியல்ல சிஎம் ஆகணும் ஆசைப்படுறேன்னா அப்போ திமுக மட்டும்தான் அவர் எதிர்க்கணும். தேவையில்லாம எதுக்கு வந்து அவர் பாஜகவும் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சாருன்னு நான் அப்பவே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரிதான் இப்போ சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து நான் வந்து ஆட்சி அமைச்சா வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக 2 முறை அறிவிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட எந்த கட்சியுமே போகல, காங்கிரஸ் உள்பட. ஆனா வந்து திமுக ஒரு பக்கம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிட்டாங்க, அதிமுக இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் 2 பக்கமும் வந்து கணிசமான கட்சிகள் அவங்க கிட்ட கூட்டணியில் இருக்கு. அரசியல் அனாத மாதிரி தாவைக்காய் இருக்குது, அவர் எடுத்திருக்கிற தவறான முடிவுகள் காரணமாக. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? விஜய்க்கு கடைசி படம் ஜனநாயகன் அவர் சொல்லிட்டாரு.
இதுக்கப்புறம் படம் நடிக்க வருவாரா? அரசியலில் ஒரு மோசமான பாடத்தை கற்றுக்கொண்டால் அவர் வந்து மறுபடியும் பேக் டு த பெவிலியனாக சினிமாவுக்கு திரும்பிடுவாரு. அரசியலில் ஓரளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 சீட் வாங்கி சஸ்டெயின் பண்ணாருனாக்கா சரி அடுத்த தேர்தலில் வந்து தான் ஆளுங்கட்சியாக வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு அரசியலில் தொடருவார். இது ரெண்டுத்துக்குமே வந்து சான்சஸ் எவ்வளோன்னு பார்த்தாக்கா 50-50 சான்சஸ் தான். ஸோ அவர் அரசியலில் தோற்று போனால் வரக்கூடிய 2026 ஏப்ரல் மாதம் இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அவர் படுதோல்வியை தழுவினால் அவர் வந்து நிச்சயமா மறுபடியும் சினிமா நடிக்க வந்துருவாரு. ஆனா வந்து அந்த சூழ்நிலையில் மறுபடியும் திமுக ஆளுங்கட்சியாக வந்துட்டா அவருக்கு சினிமாவிலேயும் வந்து குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. இப்பவே டார்கெட் பண்ணிட்டாங்க. ஆமா, ஜனநாயகனுக்கே பண்ணிட்டாங்க. ஆமா. ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின் சார். நீங்க பிஆர்ஓ அப்படிங்கறதுனால கேட்கறேன். ஏற்கனவே நான் கேட்டுட்டேன் இந்த கொஸ்டின். ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து டார்கெட் பண்ணப்படுறாங்க லேடிஸ். நீங்க பிஆர்ஓ அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஜூனியர் ஆர்டிஸ்ட நிறைய இது பண்ணுவீங்க, கோஆர்டினேட் பண்ணுவீங்க. எதுக்காக ஜூனியர் ஆர்டிஸ்ட மட்டுமே டார்கெட் பண்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு? ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் வந்து அதுலயும் அழகானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அழகு குறைவானவர்கள் அவங்க வந்து ஹீரோயினா நடிக்க முடியாது. ஸோ அவங்கள வந்து நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ த்ரிஷா மாதிரி இருக்கிற, நயன்தாரா மாதிரி இருக்கிற அப்படின்லாம் ஆசை காமிச்சு அவங்கள தன்னுடைய வலையில் வீழ்த்துவது இவங்களுக்கு கொஞ்சம் அந்த தவறான ஏஜென்ட்டுகளுக்கு சுலபமாக இருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்கள பல பேர் வந்து ஏழைகளாக இருப்பாங்க. ஓகே. ஸோ தன்னுடைய ஏழ்மையிலேருந்து விடுபடுவதற்கு சினிமா மட்டும்தான் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நம்பி ஏமாறுகிற பெண்களும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகள்ல அதிகமான பேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் காரணமாக இருக்கலாம். ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறவங்கள கூட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த ஆசை வார்த்தைகளுக்கு இரையாகாமல் தன்மானத்தோடு வாழுகிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் பெண்களும் நிச்சயமாக இருக்கிறாங்க சினிமாவில். ஓகே சார், இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் பேசலாம். நன்றி. நேயர்களுக்கும் என் நன்றி. உங்க கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள்.